வணக்கம்மா. இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு அக்கா வீட்டுக்கு இங்கே வந்துட்டோம். கோயில் திருவிழா முடிஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அபி வீட்டிலலாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் புதன்கிழமை கிளம்பி இங்கே வந்துட்டோம். வந்து அக்கா இந்த மாம்பழம் எல்லாம் பறித்து பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா மாங்காயும் பறிக்க சொன்னாங்க. பறித்தப்போ நல்லா காய் இதமாக தான் இருந்துச்சு. சரி பழுத்துற பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க, மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி தான் பறித்தாங்க. பார்த்தாக்கா எல்லாமே பழுத்து பாருங்கள், ரொம்ப பழுத்திருச்சு. கொஞ்சம் காயாக உள்ளதெல்லாம் அதெல்லாம் வெட்டி காய போட்டு வேக வச்சு காய போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் எல்லாமே நிறையா பழம் அழுகி போயிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டோம். பாக்கி உள்ளது எல்லாத்தையும் வேக வச்சு இந்த காய போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுனா காய வச்சுக்கிட்டாக்கா எப்போ வேணாலும் குழம்புல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அரிஞ்சு காய போட்டுட்டாங்க. பார்த்தாக்கா சரி இங்கேருந்து இப்போ கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தாக்கா அக்கா விடவும் மாட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆக போகுது. போவோன்னு கிளம்புவோன்னு பார்த்தாக்கா விடவும் மாட்டுறாங்க. இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு இங்கே அக்கா காட்டில் கன்னிமார்கள் இருக்காங்க கோயில். அங்கே நாளைக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை எங்களால் கிளம்ப முடியாது. அப்புறம் சனிக்கிழமை அன்றைக்கி கிளம்பிடுவோன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அபி வீட்டில் எங்கள் வதனை வர சொல்லி வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கோயில் திருவிழா புதன்கிழமை அன்னைக்கு. அதனால நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வரலைன்னாக்கா அப்புறம் நாகப்பட்டினத்துக்கே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நாங்கள் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி வாணியம்பாடி மறுபடியும் போகிற மாதிரி இருக்குது. சரி இங்கேருந்து போய் ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தாக்கா அபியும் விட மாட்டேது, எங்கள் வதனையும் விட மாட்டேங்கிறாங்க. வந்தே ஆகணும் அப்படின்னுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி நாகப்பட்டினம் அங்கேருந்து அப்புறம் அம்மு போயே ஆகணுன்னு தான் அம்மு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க மாமியாருக்கு பர்த்டே வருதான். அதனால அங்கே போகணும் எப்படியாச்சும், அதனால் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே எப்படியாச்சும் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு கிளம்ப முடியாது, சனிக்கிழமை அன்னைக்கு தான் நான் கிளம்ப முடியும். நாகப்பட்டினம் அப்படியே வாணியம்பாடி, அங்கேருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு வாணியம்பாடி கிளம்பிடுவோம். மாமா டியூட்டி கிளம்பிட்டாங்களா? நைட்டா டாடி காலைல வருவீங்களா? டாடி காலையிலையா இந்த மாதிரி நைட் வந்துருவீங்க தானே? அப்போ இல்லை சக்கை எடுத்து வைக்கத்தான் செஞ்சு நம்மளே சாப்பிடக்கூடாது. இல்லை வந்துடுவாங்க சாப்பிட. காலத்துக்கு மேலே வச்சு போட ஏன் சூடு பண்ணலையா? உள்ளே வச்சிருக்காங்களாம். சரி நான் பார்த்துட்டு தின்னுட்டேன். பார்த்தீங்களா? பாக்கி இருக்கு, வந்து தின்னுங்க. இந்த பால் நான் சொல்றேன், அந்த பால் நீங்க போடணும். ஓகே? நீயா என் தங்கச்சிக்கு இந்த தண்ணியில் ஸ்விம்மிங் பூல் இறங்குறதுக்கு என்ன பயம். அதுக்கு இந்த இது விளையாடுறதுக்கு வேணுமா, கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு. இந்தா பயமா இந்தா பயமா இருந்தாக்கா இதை போட்டுக்கோ. இந்த டயர் போட்டுக்கிட்டு தான் இறங்குவாளாம். இறங்குமா, பயம்லாம் ஒன்றும் இல்லை. இறங்கு. இந்த பயந்தேன்னு இந்த தர்றேன் உனக்கு. இந்த கழுத்தில் போட்டுக்கோ. நீ இறங்கு வா, நீ இறங்கு இறங்கு இறங்கு. ஆமாம் இறங்கு. அதான் சொன்ன இறங்கு இறங்குன்னு. இப்ப பாரு கரெக்டா இருக்கு. சும்மா பிடிச்சுக்காங்க முன்னாடி. விளையாடுவோமா? ஆமா முங்கி நேரக்கு மூச்சு எங்க முங்கு முங்க எத்தனை மணி நேரம் மூக்கு பிடிச்சிருக்காங்க. உள்ள முங்கு செல்வி, எத்தனை மணி நேரம் முங்குறேன்னு பாப்போம். 1 2 3 நாள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த தடவை 40க்கு மேல வந்துட்டேன். 12 வரைக்கும் தான். நான் 40 50 வருவேன். மழைதான் நீங்க 2 பேரும் முங்குங்க. ஆமா காக்கா குளிக்கிற மாதிரி தலையை வந்துட்டு விட்டுட்டு எடுக்க கூடாது. ஒழுங்கா உள்ள முங்கு. ஆமா சரி